நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் நம்ம ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, வேண்டுதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்யணும்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா அப்பா, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இருந்து பேச கிருபிச்சுங்க. இம்மட்டும் காத்து எபினேசரே உண்மை துதிக்கிறோம். இனியும் காத்து ஒளி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 16, 17, 18. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியானவரை வேறொரு தேற்றல்வானே அவர் உங்களுக்கு தந்துவிடுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும்படியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். வசனம் சொல்லுது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது உலகத்தில் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்களா, அவங்க பரிசுத்த ஆவியானவரை அறிய மாட்டாங்க. நம்ம பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு அதுக்குள்ள விதிமுறைகள் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளே அதிகமாக நம்ம அவருடைய பிரசன்னத்திலையும் அவருடைய மகிமையிலும் அவருடைய கிருபையிலும் நம்ம வளர்ந்து வர 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 ஆவியானவர் நம்மளோடு எங்கே அசைபாடுகிறாரு, ஆவியானவர் எங்கே நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு, ஆவியானோட மகிமை எங்கே வெளிப்படுகிறது, ஆவியானோட வழிநடத்தல் எங்கே இருக்குது, ஆவியானவர் இந்த இடத்துல கண்டித்து உணர்த்துகிறாரு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை எங்கே பெற்றுக்கொள்ளலாம்னா பரிசுத்த ஆவியான வல்லமைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அப்போ என்னென்னா உலகம் என்ன செய்யாது, என்ன அறியாது, ஆனால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ அவருடைய பிள்ளைகள் என்னென்னா அவருடைய சாணத்துக்குள்ளே அவருடைய ஆவிகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியான அந்த அபிஷேகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரும்போது என்ன சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் எப்படி சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்னா, வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், நடந்து முடிஞ்ச காரியங்களை வெளிப்படுத்துவார், வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார், வருகிற பிரச்சனையை வெளிப்படுத்துவார், வருகிற பாடுகளையும் வெளிப்படுத்தி நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தேன்னா என்ன செய்யாது, இந்த பலவீனம் ஒன்றை தாக்காது, இந்த பலவீனம் ஒன்றை தாக்காது, இப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியாங்க, இந்த மனுஷனும் ஒன்று என்ன செய்ய முடியாது, வேதனைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுகிற தெய்வமாக இருக்கிறாரு. அதான் சொல்கிற, உலகம் என்ன செய்யாது, என்னை காணாது, நீ என்னை கண்டுக்குருவ, நீ என்னை பார்த்துக்குருவ அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா அவரை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் அப்படியே நம்ம உணரும் போது அவர் நம்மளோடு இருக்கிறதையும் என்ன செய்வோம், உணர முடியும். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வரும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும் சரி, அப்போ நமக்குள்ளே என்ன அப்படின்னா நாளைய குறிச்சிக்கு ஒரு கவலை இருக்காது. நாளைக்கு அவர் பார்த்துக்குருவார், அவர் நமக்கு நாளைக்கு நடத்துகிறவர்களாக தான் வசனம் சொல்லுது பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அது விதைக்கிறதும் இல்லை, ஊர்க்கதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அதோடு ஒன்று விசேஷமாக வைத்திருக்கிற, நாளைய குறித்து நீ எதுக்கு கவலைப்படுறன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ அதே போல் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது அவர் நம்மளை நடத்துவார், அவர் நம்மளை போஷிப்பார். அன்னைக்கு என்ன செய்ய, ஆகத்தையும் குருவிகளையும் கோட்டாங்குஞ்சிகளையும் போஷித்த தேவன் நம்மளையும் போஷிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள நமக்குள்ளே இருந்து என்ன சொல்லுவார்னா, நான் பார்த்துக்கிறேன், நீ பிரச்சனை எதுக்கு நீ பார்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன செய்ய, நீ சும்மா இரு. அதான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேசும்போது நமக்குள்ளே என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே கோபங்களோ எரிச்சல்களோ முறுமுறுப்போ என்ன செய்யாது, நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யாது, வெளிப்படாது. அந்த வெளிப்படும் போது தேவனை வேதம் தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள். ஏசாயா 59 சொல்லப்படுது, நான் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதுக்கு உனக்கு எனக்கு பிரிவினைகளை உண்டு பண்ணுது, நீ செய்த பாவங்களும் நீ செய்த அக்கிரமங்களும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நான் பொய்யை நீ வசனிக்கிறதுனால, நீ பொய்யை பேசுகிறதுனால உன்னை என்ன செய்யுது,
பிரிவுகளை உண்டு பண்ணதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம நிரம்பி நிரம்பி வரும்போது ஆவியானவர் நம்மளோடு இடையப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வல்லமையை நமக்குள்ளே வெளிப்படுத்தி இதுதான் வழின்னு சொல்லி போதிப்பார். நமக்குள்ளே என்ன செய்ய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். என்னென்னா கண்ட்ரோல் பண்ணி என்ன நடத்துகிறாருன்னா, நமக்குள்ளே கோபம் வரும்போது நமக்கு கண்டித்து உணர்த்துவார். கோபப்படாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி என்ன செய்யாது, நீ இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி என்ன செய்யார், காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல் பாருங்கள், யோவான் 16வது அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தன் கேள்விப்பட்டவைகளையும் வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்கள், சுயமாக பேசாமல் கேள்விப்பட்டவைகளையும் வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அறிவிப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது காரியங்களை என்ன செய்வாராம், வெளிப்படுத்துவாராம். கேள்விப்பட்டவர்களை நமக்கு சொல்லுவாராம். நம்ம இன்னும் செய்ய போகிறாங்க, இது மாதிரி என்ன செய்ய போகிறாங்க, இவனுக்கு ஒரு பிரச்சனையை தூண்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு இடத்துல பேசுனாங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இப்படி பேசுகிறாங்க, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு, நீ இந்த ஜனத்திட்ட வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு. அதான் சொல்கிறாரு, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. பவுல் சொல்கிறார், நீ எந்த சமயத்தில் ஆவியோடு நான் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ அந்த டைமில் நம்ம கருத்தோடு ஆவியோடு நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது இந்த காரியம் நமக்கு வெளிப்படும். ஒரு மனுஷன் நமக்கு கண்ணியை வெறுப்பிக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், நீ இந்த இடத்துல என்ன செய்ய, எச்சரிக்கையாயிரு, நீ இவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லி காரியத்தை வெளிப்படுத்துவார். அப்போ அந்த காரியம் நமக்குள்ளே வெளிப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக சொல்லுவோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது அவர் காரியங்களை என்ன செய்வார், நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அந்த காரியம் நமக்கு வெளிப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இரவு பகலமாக ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்கிறார், நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது நான் வெளியரங்கமாக பலனடிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதே போல் பாருங்கள், சிமியோனுங்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு பக்தி வைராக்கியம், நீதிமானும் அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு சொல்கிறாரு கிறிஸ்து இயேசு, என்னன்னா நான் என்ன செய்வேன், நீ கிறிஸ்து இயேசுவை பார்த்துட்டு தான் நீ மறிப்ப, அவ்வளோ நாள் நீ என்ன செய்யணும், நீ இருப்ப அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் அது வேதத்தில் லூக்கால போல பார்த்தீங்கன்னா, லூக்கால் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது, அந்த வார்த்தை சொல்லப்படுது. அதே போல் என்ன செய்யப்படுது, 25வது, அப்பொழுது சிமியோ என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனும். அந்த நாள் அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்து நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தும் அவன் ஆவியிலே ஏவுதலால் தேவாலயத்துக்கு வந்தான். இயேசு என் பிள்ளையானார், நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனும் அவரை உள்ளே கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், தாயின் தகப்பனும் என்ன செய்யறாங்க, இயேசுவோட தாயின் தகப்பனும் எருசலேமில் கொண்டு வந்து என்ன செய்ய, அந்த சட்டத்தின்படி பிள்ளையை ஒப்பு கொடுக்குறாங்க, அந்த சபையில் ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுக்கறதுக்காக வரும்போது அப்போ ஆவியானவர் ஏவுறாரு. சிமியோங்கிற தேவ மனுஷன்ட்டு ஆவியானவர் ஏவி என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன செய், நீ போய் என்ன செய், ஆலயத்துக்கு போயிரு, நீக்கு கிறிஸ்து இயேசுவை நீ பார்த்துருவ அப்படின்னு ஆவியானவர் ஏவி. அதுதான் பரிசுத்த ஆவியானோட கிரியைகள். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது எருசலேமில், யூதாவிலும், சமாரியாவிலும் என்ன செய்வீங்க, சாட்சியாக நிற்பீங்க. அப்போ காரியம் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த கடைசி கால எழுப்புதலை குறித்து நமக்கு பேசுவார். நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் என்ன செய்யணும், நீ வாழணும், இப்படி தான் என்ன செய்யணும், நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்களை நம்ம அதிகமாக ரீட் பண்ணும்போது அதான் சொல்கிறாரு, மாம்சமானே அவர் மேலே என் ஆவி ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள்னு சொல்லி யோவேல்லையும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி என்ன செய்ய, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி நம்ம நடக்கும்போது ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்து நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவர் சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது, அவர் திட்டத்தின்படி நம்ம வாழும்போது, அவர் சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ரகசியங்கள் வெளிப்படுது. நம்ம எந்த டைமில் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருந்தால் தான் நமக்குள்ளே காரியம் வெளிப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். இல்லைனா என்ன செய்ய முடியாது, காரியம் வெளிப்படுகிறத என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. நம்ம அப்படியே என்ன செஞ்சிருவோம், நம்ம வாழ்க்கையை அப்படியே என்ன செஞ்சிடும், வீண்படுத்திடுவோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்தபடினால் இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவினிடத்தில் பரிஞ்சு பேசுகிறார். தம்முடைய பாவங்களை நிவர்த்தியாக்கி கிருபான தகன பலியாகவும் அவரை தம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ தகன பலியா சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற
பலியாக இருக்கிறார். பாருங்க, என்னென்னா நம்ம பாவங்களையும் நம்ம அக்கிரமங்களுக்காக என்ன செய்கிறாரு, நமக்காக பறிஞ்சு பேசிகிட்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. எதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பிதாவின் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு என்ன செய்கிறார், வேண்டுதல் பண்ணுறாரு. அப்போ என்னென்னா நம்மளோடு இடைபடுறதுக்கு தான் ஆவியானவர் என்ன செய்கிறார், பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு தான் நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை சிறப்படுத்தி சீர்படுத்தி செயல்படுத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கார். நம்ம என்ன அப்படின்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமையில் நம்ம என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். எந்த சமயத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நிரம்பிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். இதை பேசு, இதை பேசாத அப்படிங்கிற அந்த காரியத்தை என்ன செய்வார், நமக்கு வெளிப்படுத்துவார். அதே போல் பாருங்கள், மத்தேயு 10வது அதிகாரம் 19-20 சொல்லப்படுது பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்த போது அப்படியே பேசுவோம் என்று எண்ணத்தை பேசுவோம் என்று அவை கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். என்னன்னா, நீங்கள் பேச போகிறது ஒரு காரியத்துக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு நிலம் வாங்குறதுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விவகாரம் வந்துருச்சு, அந்த விவகாரத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் நம்ம போய் எப்படி பேச போகிறோம், நம்ம போய் யாரை கூட்டிகிட்டு போவோம், நமக்காக நமக்கு பேசுகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு யாரை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் என்ன செய்யலாம், 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி நம்ம சொல்ல முடியும், அவங்க பக்கத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, நம்ம மட்டும் தனிச்சு இருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என்னென்னா, நம்ம அவர் கூட நம்ம இணைந்து இருக்கும்போது அவரோட ஆவியில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் சொல்கிறாரு இந்த வசனம், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அப்படியே பேசுவோம் என்று எண்ணத்தையும் பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் சொல்கிறது. நீங்கள் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார். பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறான்னு சொல்லி மத்தேயு அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் அங்கே என்ன இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையாக இருக்கிறோம், இல்லை ஒரு விவகாரம் பேசுகிற இடத்துலையாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல நியாயம் பேச வேண்டிய இடத்துல அந்த இடத்துல பேசணும்னா நீங்கள் பேசலை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்வார், பேசுவார். நீங்கள் ஒரு சபைக்குள்ளே ஒரு விவகாரம் பேசலாம், சபைக்குள்ளே ஒரு நல்ல காரியத்தை பேசலாம், இல்லை ஒரு ஜெபக்குழுக்குள்ளே ஒரு காரியத்தை என்ன செய்யலாம், அந்த இடத்துல அந்த ஜனத்தை எப்படி வழி நடத்துறது, நீங்கள் அந்த ஜனத்தை எப்படி பேசி அந்த வழிக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது என்ன செய்வார், உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பேசலை, பரிசுத்த ஆவியானவர் இதை இப்படி பேசி இந்த ஊழியத்தை இப்படி இந்த ஊழியத்தை இப்படி செஞ்சேன்னா இந்த ஊழியத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை பார்க்கலாம், இந்த ஊழியத்தில் இப்படி ஒரு எழுப்புதலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிதாவின் ஆவியானவர் உங்கள் நாவிலிருந்து என்ன செய்வார், பேசுவார். பேசும்போது அதுக்கு அடிப்படைந்து உங்களுக்கு பின்னால் இருந்து ஊழியம் செய்கிறவங்களோ இல்லை உங்களுக்கு முன்னால் இருந்து ஊழியம் செய்கிறவங்களோ என்ன செய்வாங்களா, உங்களுக்கு எசைஞ்சு என்ன செய்வாங்க, போவாங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்தி உங்களை மட்டும் சத்தியத்துக்குள்ளே நடத்த மாட்டார், உங்களை பின்னால் சுற்றி இருக்கிற ஜனங்களையும் கூப்பிட்டு சத்தியத்துக்குள்ளே நடத்தி நான் கத்திரண்டு அறியத்தக்க என்ன செய்வார், கிரியைகளை நடப்பிப்பார். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் பிதாவின் ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்வார், இடைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. அந்த பிதாவின் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவருடைய வழிநடத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு அவர் சமூகத்தில் நம்ம வேதம் வாசித்து கொண்டு அவரோடு நம்ம இடைப்பட்டு கொண்டே இருந்தோம்னா அவர் நம்மளோட பேசிகிட்டே இருப்பார். அவர் எப்படி நம்மளோட பேசிகிட்டே இருப்பார்னா பாருங்கள், 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்கள். அதற்கு இயேசு தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்துக்கு அறியோமோ, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ என்னென்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பிதாவிட்டு வர முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்னென்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எப்படி நீங்கள் போகிற இடத்துக்கு நாங்கள் வர முடியும், அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ குமாரன் இயேசுக்கு பிதாவின் சித்தத்தை செய்தது போல் நம்மளும் அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கார். ஒரு பக்கம் என்ன செய்கிறாருன்னா நம்மளை வழி நடத்துகிறாரு, நம்மளை போதிக்கிறாரு இந்த பரிசுத்த ஆவியானவர். அடுத்து ஒரு விஷயம் என்ன செய்கிறாருன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறாரு. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சத்தியத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறாரு, காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. பிதாவருடைய ஊழியத்தை குமாரன் செய்து நிறைவேற்றினது போல
போல் குமாரனோட ஊழியத்தை நம்ம செய்து நிறைவேற்றுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நம்மளோட இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா நம்ம அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போதெல்லாம் கழுகை போய் பலனடைஞ்சு செட்டைகள் அடித்து உயர பரப்பான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போதோ, அவரோடு நம்ம இடைப்பட்டு இருக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணி இதுதான் வழின்னு சொல்லி என்ன செய்வார், நம்மளோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளோட அதிகமாக நம்மளோட பேசணும், அவர் நம்மளோட அதிகமாக அவர் நம்மளோட என்ன செய்யணும், இடைப்படணும் அப்படின்னா நம்ம அவரோடு நம்ம ஐக்கியப்படும் போது தான் அவர் நம்மளோடு இடைப்பட்டு என்ன செய்வார், காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரோட மகிமையை நமக்குள்ளே வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம உன்னதத்தில் இருந்து என்ன செய்கிறாரு, அவர் ஆவியை நம்ம மேலே ஊற்றிருக்கிறாரு. அந்த ஆவி ஊற்றப்பட்ட ஆவி இன்னும் அனல் கொண்டு எழும்பணும். அது சொல்கிறாரு, உங்களோட வல்லமைகளை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்க, உங்களுடைய என்ன பரிசுத்த ஆவியை அனல் முட்டி எழுப்புங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியை நம்ம அனல் முட்டி ஒவ்வொரு நாளுக்கு நாள் என்ன செய்யணும், புதிதாக்கப்படணும். நாளுக்கு நாள் தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி தாவீதோட வாழ்க்கையில் ஆவிக்குள்ள பிரமாணத்திலையும் உலகமான காரியங்களிலும் தாவீது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய பிரியமானவன் அப்படி நம்ம மாறணும் அப்படின்னா தாவீது என்ன செய்யணும், அவர் செஞ்சதெல்லாம் வாய்ச்சிச்சு, அவர் செய்த காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணார் ஆண்டவர். அப்போ தாவீதோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் வாய்க்க பண்ண தேவன். அப்போ உங்களோட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அதை வாய்க்க பண்ணணும், அந்த ஊழியத்தில் நம்ம எழும்பி ஓடணும், இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தரித்திருக்கும் போது அவர் என்ன செய்வார், நமக்குள்ள காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணி இதுதான் வழின்னு சொல்லி என்ன செய்வார், போதித்து நடத்துகிற தேவனாக இருக்குது. அவர் தான் என்ன செய்கிறாரு, தேற்றளவாளன். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அதை தான் தேற்றுவான, நம்மளை தேற்றி நமக்கு எந்த இடத்துல காயம் இருக்கோ அந்த காயங்களை கட்டி நம்ம இதுதான் வழின்னு சொல்லி போதித்து, நான் உனக்கு இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், நான் உனக்கு முன்பாக போய் கோர நாளைகளை செவ்வையாக்கி கரடு முன்னாள்களை சமமாக்கி நான் சேனைகளின் கற்று சொல்லி உன்னில் மகிமைப்படுகிறேன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டது போல், அதே போல் அந்த வாக்குத்தத்தை நம்மளோடு பழிக்கணும் அப்படின்னா நம்ம அவரோடு கூட ஒவ்வொரு இரவு பகலும் அவரோடு கூட நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கும் போதும் நம்ம அவரோடு கூட உரையாடும் போது என்ன செய்வார், நம்மளோடு இடைப்பட ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிறது போல் பரிசுத்த ஆவியானவரோடு நம்மளோட பேசிகிட்டே இருக்கலாம். இவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, நீ ஆவியோடு விண்ணப்பம் பண்ணு, கருத்தோடு என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணு, என்ன செய்ய உன் கருத்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுற என்னென்ன கருத்தாக ஜெபம் பண்ணும் போது, ஆவியில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த கருத்து பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது நீ பேசுகிற பாசைக்கு அர்த்தம் சொல்லத்தக்க என்ன செய்யணும், பேசணும். அப்படின்னா தான் என்ன செய்ய முடியும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க பக்தி விருத்தி அடைவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளோட அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து நம்ம வரும்போது ஆவியானவர் நம்மளோடு பெரிய காரியங்களை செய்வார். அவர் சுத்தத்தை நம்மள்கிட்ட நிறைவேற்றி என்ன செய்வார், நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அடுத்து ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், என்னை வல்லமையாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி தெரிஞ்சுக்கிறதோட உங்களுடைய நடைமுறையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களோட ஊழியத்திலையும் என்ன செய்வாங்க, ஆவியானவர் இவங்களோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, உணர்ந்து கொள்வாங்க. நீங்கள் போய் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு நீங்கள் வெளிப்படுத்தி விளம்பரம் பண்ணி சொல்கிறதோட ஆவியானவர் இவங்களோடு இருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாராம், வரப்போகிற காரியங்களை குறித்தும் பேசுவார், நடக்க போகிற காரியங்களையும் குறித்து பேசுவார், நடந்து முடிஞ்ச காரியங்களையும் பேசுவார். நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்யலாம், நீங்கள் ஒரு ஜெபக்குழு நடத்தலாம், இல்லை அப்படின்னா ஒரு சபையில் ஒரு போதகராக இருக்கலாம், இல்லை ஒரு ஊழியம் செய்யலாம், இல்லை சுவிசேஷகராக இருக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே என்ன செஞ்சிருவார், அந்த குடும்பத்தோட காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி நீங்கள் இந்த பலவீனத்தோடு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த பாடுகளோடு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வேதனைகளோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தெளிவாக அவங்க அந்த குடும்பத்தை குறித்து பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ பாடுகளோடு இருந்தோமே, இவ்வளோ நாள் இவ்வளோ வேதனையோடு இருந்தோமே, அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரா கேட்கலான்னு தெரியலையே, நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு மன உளைச்சலோடு இருந்திருப்பாங்க. நீங்கள் போய் பேசும்போது கர்த்தர் அங்கே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி விருத்தி உண்டாகுனா ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாரு, நம்ம ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது நம்மளை குணப்படுத்துவார்,
இன்றைக்கி நன்மைகளை செய்யலைன்னா நாளைக்காவது நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே என்ன செய்யும் உண்டாகும். அப்போ அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே உண்டாகணும் அப்படின்னா நம்ம அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது நான் வெளியரங்கமாக பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வெளியரங்கமாக பலன் அளிக்கணும் அப்படின்னா நான் அந்தரங்கத்தில் ஜெபிச்சுட்டு நான் இன்னொரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்தரங்கத்தை என்ன செஞ்சுவார், காமிச்சிருவார். அவங்களுடைய இருதயத்தின் வேதனைகளையும் அவங்களோட அங்கலாய்ப்புகளையும் அவங்களுடைய பாடுகளையும் அவங்களுடைய வேதனைகளையும் என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளோடு வெளிப்படுத்துவார். அப்போ வெளிப்படுத்தும் போது நீங்கள் போய் ஒரு மனுஷன்கிட்ட போய் ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறான்னு சொல்ல வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே என்ன செய்வார், நீ எங்கே பேச வேண்டியதை நீங்கள் பேசலை, ஆவியானவர் பிதாவின் ஆவியானவரே என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தையை பேசுகிறான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தில் நம்ம வாழ்க்கை வாழும்போது ஒரு ஜெயத்தை, ஒரு பெரிய ஜெயத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதான் சொல்கிறது வேதம், குதிரை ஒத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஜெயமோ கத்தலால் வந்து சொல்லப்படுகிறது. அதே போலலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு தெளிவான வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு ஆவிக்குள்ளே பிரிச்சுவலுக்குள்ளே என்ன செய்யணும், நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் என்ன செய்ய முடியும். இன்னும் வர்ற காலத்தில் பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை, ஆவியோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும், சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன, ஆவியில் நம்ம ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நமக்குள்ள வருகிற என்ன செய்ய முடியும், கண்ணிகளை நம்ம தப்பித்து கொள்ள முடியும். சோமல்லாமா, ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ரஜா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்திய கிறிஸ்துனாலே எல்லாம் செய்ய பலன்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த தேற்றலை வாழன் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் தேற்றி நடத்துகிற ஒரு கிருபை வெளிப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே இந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தேற்றலை வாழனை பெற்றுக்கொண்டு நான் அல்ல பரிசு ஆவியானவரே நான் என்னோடு இருந்து அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லத்தக்க அந்த பிள்ளைகளோட கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வழி நடத்துங்க. அப்பா இம்மட்டும் காத்து எபனேசரே உம்மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.